முட்டாள் மானும் அசட்டு புலியும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜே. கிளைக்கு கிளை தாவிக் கொண்டிருந்த அந்த குரங்கு கொஞ்சம் நிதானித்தது. சற்று தொலைவில் ஒரு புலியும் மானும் அருகருகே நின்று கொண்டிருந்ததை கவனித்தது. அங்கே ஏதோ பிரச்சனை என்பதை புரிந்து கொண்டு மேலும் கிளைகள் தாவி அவை முன் வந்து நின்றது. அங்கே புலி மிரட்டுவதும் மான் விரல்வதுமாக இருப்பதை பார்த்தது. எப்படியாவது மானை காப்பாற்ற வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டது குரங்கு. என்ன பிரச்சனை உங்களுக்குள் என்று இயல்பாக கேட்டது. தனக்கு ஓர் ஆதரவு கிடைத்த சந்தோஷத்தில் மான், நல்ல சமயத்தில் வந்தீர்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று கதறியது. மாம்பழமா? நான் சாப்பிடுவதில்லையே என்றது குரங்கு. ஓ, காது கேளாத குரங்கோ, இதனிடமா நீதி கேட்கப் போகிறாய் என்று மானை பார்த்து இளக்காரமாக கேட்டது புலி. மான் மருண்டு நடுங்கியது. என்னப்பா சொன்ன? இந்த மான் உன்னை கேலி செய்ததா? குரங்கு புலியை பார்த்து கேட்டது. இல்லை குரங்காரே, இந்த புலிதான் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறது என்று மான் தொண்டை கிளிய கத்தியது. குரங்கு மான் அருகே வந்து, என்ன சொல்ற? என் காதுல விழல, சத்தமா சொல்லு என்று கேட்டபடி கையை காது மடலில் குவித்து வைத்து கொண்டது. விசும்பி விசும்பி அழுதபடி மான் சொன்னது, இந்த புலி இதோ இந்த கூண்டுக்குள் இருந்தது. வெளிப்பக்கமாக தாழ்பால் போட்டிருந்தது. யாரோ சர்க்கஸ்காரர் விட்டு விட்டு போயிருக்கிறார் போலிருக்கிறது. இந்த பக்கமாக வந்த என்னை புலி கூப்பிட்டு தாளை திறந்து தன்னை வெளியே விட சொன்னது. இதை வெளியே விட்டால் என்னை கொன்றுவிடுமே என்று பயந்து நான் மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன். புலியோ, நான் சர்க்கஸில் வாழ்ந்தவன், எனக்கு சைவ உணவைத்தான் சாப்பிட கொடுத்தார்கள், அதனால் மாமிசமே நான் உண்பதில்லை, என்னை விடுவித்தாயானால் நான் இந்த காட்டில் புல்லோ தலையோ தின்று காலத்தை ஓட்டி விடுவேன் என்று சொல்லி ரொம்பவும் கெஞ்சியது. நானும் பாவப்பட்டு திறந்து விட்டேன். இப்போது என்னை கொன்று தின்னப் போவதாக பயமுறுத்துகிறது. குரங்கோ, எனக்கு ஒண்ணுமே புரியல, புலியே நீயாவது என்ன விஷயம்னு சொல்ல என்று புலியை பார்த்து கேட்டது. உனக்கெல்லாம் சொல்லி மாளாது, என் தொண்டை தண்ணி தான் வச்சோம். இதோப்பா, நான் இந்த கூண்டுக்குள் இருந்தேன் என்றது புலி. என்னது, பலாப்பழமா? நாசமா போச்சு. இதோப்பா, இது கூண்டு, நான் உள்ளே போகிறேன், அதாவது நான் உள்ளே இருந்தேன் என்று கூண்டுக்குள் நுழைந்து செயல் விளக்கம் தந்தது புலி. குரங்கு புரியாமல் விழித்தது. மானை பார்த்து, என்ன சொல்கிறான் இவன்? இவன் உள்ளே இருந்தான் என்றால் எப்படி வெளியே வந்தான் என்று கேட்டது. கூண்டு தாளிடப்பட்டிருந்தது. நான் தான் தாள் நீக்கி வெளியேற்றினேன் என்றது மான். எப்படி தாளிடப்பட்டிருந்தது? இப்படித்தான் என்று கூறிய மான் கூண்டை பழையபடி தாளிட்டது. உடனே பலத்த சிரிப்பு குரங்கிடமிருந்து வெளிப்பட்டது. மான், புலி இரண்டுமே திடுக்கிட்டன. அட மடமானே, உனக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையே, போயும் போயும் துஷ்ட மிருகமான இந்த புலியை காப்பாற்றலாமா? உன்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தானே நான் காது கேளாதது போல நடித்தேன், ஓடிப்போ என்று மானை விரட்டிய குரங்கு அடுத்த மரக்கிளைக்கு தாவியது. புலியின் கோப உருமல் மற்றும் பல மணி நேரங்களுக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது.